நமக்கு எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ நான் மன்னிப்பு எனக்கு வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு மன்னிப்பு கிடச்சா ஏசப்பா என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாலே நான் என்ன செய்யணும்? மற்றவங்கள மன்னிக்கிறவனா இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கும். அந்த மன்னிப்பு அப்போ தான் எனக்கு கிடைக்கும். லூக்கா இன்னொரு விஷயம், ஒரு சம்பவம் வந்து பார்த்துருப்பீங்க. என்னன்னாக்கி நீ வந்து ஒருத்தனுக்கு எத்தனை தரம் மன்னிக்கணும்? 70 தரம் மன்னிக்கணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு வேலைக்காரன் நினைச்சிடான், ஒரு எஜமான்ட்ட போய் சொல்கிறான், நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ கடன் பட்டுருக்கேன். அந்த எஜமான் பிடிச்சவனா நினைச்சான், தொண்டையை பிடிச்சி நெரிச்சு ஒரு ஜெயிலில் போடுறான், அவன் ஃபேமிலியெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறான்னு சொல்லிட்டான். அப்போ அவர் என்ன சொல்கிறான், என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இந்த கடனை கொடுத்துக்கு எனக்கு நிர்வாகம் இல்லை, நான் கொஞ்சம் இந்த பார்த்துட்டே செய்கிறேன்னு சொன்னால் அந்த எஜமான் என்ன பண்ணுறான்னா, சரி நான் அந்த குற்றத்தெல்லாம் அவனுக்கு மன்னிச்சிட்டேன்ப்பா, சரி இந்த எனக்கு மன்னிச்சிட்டேன் நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் போகும்போது இவனுக்கு ஏற்றால வரான், இவன்கிட்ட கடன் பட்ட 100 கடன் பட்டவன், இவன் 1000 ரூபா கடன் பட்டதுக்கு மன்னிப்பு வாங்கிட்டு வரான், கடன்லேருந்து மன்னிப்பு வாங்கிட்டு வரான். இவன்கிட்ட 100 பணம் கடன் பட்ட ஒருத்தன் வரான், அவனை பிடிச்சி இவன் தொண்டையை நெரிக்கான், போய் பொறிச்சு அவன்கிட்ட சண்டை போடுறான், எனக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் இறக்கமாயிரும், எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் இறக்கமாயிரும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் கொஞ்ச நாள் போனால் அப்படியே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ அவன் கேட்குறாம அவன் தொண்டையை பிடிச்சி நெரிச்சு அவனை வந்து அடிக்கிறதுக்கு ஜெயிலில் போடுறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணுறான். அப்போ இந்த செய்தி ஏற்ற போகுது, எஜமான்ட்ட போகுது, நீங்கள் அவனுக்கு 1000 ரூபா மன்னிச்சு விட்டீங்க, அவன் வந்து 100 ரூபாய்க்கு கடன்பட்ட ஒருத்தனை பிடிச்சி தொண்டையை பிடிச்சி இது பண்ண போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எஜமான் என்ன சொல்கிறான்னா, அவனை கூட்டிட்டாங்கன்னு சொல்லி கூட்டி அந்த கடனை தீர்க்கு மட்டும் அவனை உபாதிக்கிறவர்கள் இடத்துல ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருக்கேன். அப்போ ஒரு நான் உனக்கு மன்னிச்சிருக்கேன், அப்போ நீ மன்னிக்கணும் இல்லையா? நீ மன்னிக்கா விட்டால் உனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது. அப்போ நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவரிடத்துலேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இதை நல்ல கவனமாக போச்சுங்க, புரியாதா? யார் என்ன தப்பு உங்களுக்கு விரோதமாக பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களை நீங்கள் மன்னிக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு வேணும். அது ஏன்னு சொன்னால் ஒரு சுயநலனே வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா நான் எனக்கு மன்னிக்கப்படணும், நான் பாவம் செஞ்சிருக்கேன், எனக்கு மன்னிக்கப்படணும்னா நான் அவனுக்கு பார்த்து மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காக வேண்டியாவது அந்த மன்னிப்பை நீங்கள் வந்து மனசில் ஏற்றிடுங்க. எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் சரி. ஆண்டவரை விட உங்களை வந்து கண்டிப்பாக இவ்வளோ கொடுமையாக நடத்தக்கூடியவங்களும் பேசக்கூடியவங்களும் இல்லை இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, ஒரு கட்டாயத்தில் 2 ஆட்சி வச்சுருவாங்க, என்ன ஏசிட்டான் அவன் எப்படி மன்னிக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காட்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த மன்னிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னு சொன்னாக்கி எப்போ எப்படி யோசிக்கணும், நான் மன்னிப்பு பெற்றுக்கணும், எனக்கு ஒரு மன்னிப்பு வேணும், எனக்கு ஆண்டவரிடத்துல ஒரு மன்னிப்பு வேணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னாக்கி நான் மன்னிக்கிறவன் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுல தெளிவாக இருந்துருங்க ஒரு பாயிண்ட். இன்னொன்று ஆண்டவர் என்ன சொன்னார்னாக்கி, நான் வந்து ஒரு இது பண்ணுறேன் என்னன்னாக்கி, அந்த அதுக்கு முன்னே ஊழியம் செய்த நாட்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு, நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் நல்ல மாதிரி இருக்கணும், அந்த செய்யணும், இதை செய்யணுட்டு நிறைய ஆலோசனைகள் சொல்கிறார். அந்த ஆலோசனைகள் சொல்லும்போது அவர் சொன்னது, நீங்கள் என்ன சொன்னால் மன்னிக்கணும்னு கற்று தந்திருந்தார் இல்லையா? அதை வந்து அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நிறைவேற்றுகிறார். ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு என்ன செய்யணும், தகுதியானவனா என்னை முன்னிறுத்தணும். அப்போ நம்ம வந்து உபதேசம் பண்ணுறது எளிது. நான் சொல்கிறேன், எல்லாரும் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்கள் சும்மையாக இருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணப்படாது, எல்லாத்தையும் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் நான் சரியாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நிறைய குறை இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 2வது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கி, நான் வந்து இன்னொருத்தனுக்கு நீ நல்லா இரு, நீ தப்பு பண்ணாதேன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஆலோசனையின்படி நான் நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்துக்கணும். 2வது பாயிண்ட் என்ன சொன்னால், நான் வந்து என்ன செய்கிறேன், மற்றவங்களை வந்து நீ எந்த தப்பு பண்ணக்கூடாது, இன்னும் பிரைஸில் வரணும் எடுத்து சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் எல்லாம் பிரைஸில் போகிறோம், ஜோம் பண்ணுறோம், நீங்கள் தப்பெல்லாம் பண்ண மாட்டோம், நீங்கள் அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் ஏசப்பா நம்புங்க, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆலோசனை சொல்கிறேன் இல்லையா? மற்றவங்களுக்கு ஆலோசனை நினைச்சிடும், சொல்கிறோம், உபதேசம் பண்ணுறோம். ஆனால் அதன்படி நான் நடக்கிறேனான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்துக்கணும். ஏசப்பா வந்து தன் வாழ்க்கையில் எவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து காட்டுறேன்னு சொல்லி தான் எனக்கு விரோதமாக இவ்வளவு மக்கள் கொடுமை செய்த பிறக்கும் நான் உங்களை மன்னிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கி, உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கொடுமையாக ஒரு மனுஷன் செய்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்கிறவங்களா நீங்கள் இருக்கணும், அதுக்கு தகுதியாக இருக்கணும். மற்ற எந்த ஆலோசனையாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு மாத்திரம் இல்லை, மற்ற எந்த ஒரு ஆலோசனை நம்ம சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதற்கு நான் தகுதியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு தெளிவாயிடும். 2வது ஒரு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவின் இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறாரு, இவர்கள் செய்கிறது வந்து அறியாமல் செய்கிறாங்க, பிதாவினிடத்துலேயும் ஒரு நமக்காண்டி ஒரு பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாங்கள் செய்கிறது வந்து இவன் தெரியாமல் செஞ்சுட்டான்ப்பா, எனக்கு மன்னிச்சிருங்க. ஆண்டவர் இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுறாரு, பிதாவினிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாருனாக்கி, வந்து தெரியாமல் பண்ணிட்டான், நான் மன்னிச்சிருங்க அவன் அப்படின்ட்டு ஒரு சேவ் பண்ணுறாரு. நம்ம வந்து மற்றவர்களுக்காக வேண்டி ஆண்டவரிடத்தில் இந்த கேட்குற அந்த பழக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. இல்லை நம்ம பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கிறோன்னு சொன்னாக்கி நம்மளோட பிரேயர்ஸ் எல்லாம் என்ன இல்லை, நமக்கு மற்றவங்களுக்காண்டி என்ன செய்யலை, ஜெபம் பண்ணுறா இல்லை. பிரேயர்ஸ் எல்லாம் என்னது, மற்றவங்களுக்காண்டி ஊருக்காண்டி அவங்களுக்கு எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது தான் பிரேயர்ஸ். பிரேயர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க தான் பிரேயர்ஸ் உள்ளவங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னாக்கி, பிரேயர்ஸில் இருக்கிறவன் ஜெபத்தில் கரெக்டாக இருக்கணும். என்ன செய்யணும், பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஏசப்பா தான் சொல்கிறாரு, அவன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சிருங்க, அவனை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஒரு ஜெபிக்கிற ஒரு இதை அந்த 2வது பாட்டில் பார்க்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், பிரேயர்ஸில் இருக்கிறவங்க அந்த மன்னிக்கிற குணம் இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு சொன்னாக்கி நான் அதன்படி நான் நடந்து காட்டணுங்கிற ரெண்டும். இன்னொன்று, நான் வந்து மற்றவங்களுக்காக வேண்டு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷனாக இருக்கணும். பிரேயர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த குணம், அந்த எண்ணம், அந்த சிந்தனை எப்போதும் நமக்கு இருக்கணும்.
மற்றவங்க வந்து என்கிட்ட வந்து விரோதமாக இருக்கலாம், இல்லை நமக்கு பக்கத்து வீட்டில் வந்து நம்மளோட சண்டையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சிலர் உள்ள வியாதிப்பட்டிருப்பாங்க. அப்புறம் சொல்லணும், வியாதிப்பட்டிருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெப தன்மை வந்து நம்மகிட்ட இருக்கணும். சொல்ல புரிஞ்சில்ல? ஒரு 3 பாயிண்ட் சுருக்கமாக நான் வச்சுருங்க. மன்னிப்பு கொடுத்தாதான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒன்று, நான் என்ன ஆலோசனை கொடுக்குறேன்னா அதன்படி நடந்து காட்டணும் ஒன்று, மற்றவங்களுக்காண்டி பரிந்து ஆண்டவரத்தில் கேட்குற ஒரு காரியம். 3 பாயிண்ட் நான் வச்சுருங்க. சரியா? சரி.